வணக்கம். ஒரு துவரம்பருப்பு துவையல் சிம்பிளாக எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு கொஞ்சம் துவரம்பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி, 6 7 பல் பூண்டு, ஒரு சில புளி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இந்த 3 பருப்பையும் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. பருப்பெல்லாம் சிம்மிலே வச்சு வறுத்துக்கலாம். இப்போது காரத்துக்கு தேவையான மிளகாய் சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், வாஷ் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதோடவே புளியும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்க்குறதுனா முன்னாடியே சேர்த்துடணும். இதில் இருக்க ஈரப்பதம்லாம் போயிடுச்சு. பருப்பு நல்லா இந்த செவந்து வந்துடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம். துவையல் சூப்பராக அரைச்சாச்சு. இந்த பருப்பு துவையல் இந்த மாதிரி லெமன் ரைஸு, புளி சாதம், தக்காளி சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.